Hello all, good evening. Welcome to Professor Academy. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன யூனிட்டோட பிஒய்க்யூ பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ பிசினஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அனதர் செட் ஆஃப் கொஸ்டின் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டாபிக் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே இப்ப பிஒய்க்யூஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு மாதிரியான டாபிக்ஸ் பத்தி கேட்டிருப்பான். ஒரு சில நேரம் சாம்பிளிங் பத்தி கேட்டிருப்பான், இந்த மாதிரி ஒரு ஸ்கியூனஸ் பத்தி கேட்டிருப்பான், ஒரு சில நேரம் ரிசர்ச் ஓரியன்டாவே மட்டுமே கேட்டு முடிச்சுட்டு இருப்பான். ஸோ அப்போ ஒரு சில நேரம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா டெஸ்ட் ஓரியன்டாவே கேட்டிருப்பான். அப்ப நம்மளால டிஃபைன் பண்ணி சொல்ல முடியாது கரெக்டா இந்த மாதிரி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளான யூனிட் தான் இல்லைங்களா. ஸோ ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு நம்ம ஃபார்முலாஸ் மட்டும் தெரிஞ்சா போதும். ஸோ நம்ம ஈஸியா பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு ஒரு லைக் அது இதுக்கு பின்னாடி இதுதான் இருக்கு அப்படின்ற ஒரு ரீசன்ஸ் இந்த மாதிரி தெரிஞ்சாலே போதும். இதை ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். பிசினஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூனிட் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு யூனிட் தான். ஓகேங்களா. ஸோ அதுல என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். எஸ், ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஸ்கியூனஸ் பத்தி கண்டிப்பா கேட்டுருவாங்க சரிங்களா. ஸோ ஸ்கியூனஸ் லாஸ்ட் 24 அந்த ஜூன்ல கூட கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி செட் எக்ஸாம்லயுமே கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கியூனஸ் அப்படின்றது என்னதுன்னா ஒரு டேட்டா, அதாவது ஒரு எக்ஸ்ன்னு ஒரு டேட்டா நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா. அந்த டேட்டால நம்மளோட எக்ஸ்ன்ற வேல்யூவோட மீன், அதோட மீடியன், அதோட மோட் இது எல்லாமே ஈக்குவலா இருந்துச்சுன்னா அது சிமெட்ரிக் ஆர் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. அந்த மாதிரி சிமெட்ரிக்கா ஒரு டேட்டா இருக்கா அப்படின்றத டெஸ்ட் பண்றது தான் என்னன்னு சொல்லுவோம் ஸ்கியூனஸ் அப்படின்னு சொல்லுவோம். இஃப் சப்போஸ் அந்த டேட்டா சிமெட்ரிக்கா இல்ல அப்படின்னா அது பேர் என்னன்னா ஏசிமெட்ரிக் டேட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா. அப்ப ஏசிமெட்ரிக் டேட்டாக்கு இன்னொரு ஒரு பேர் என்னன்னா ஸ்கியூனஸ். அப்படி இருக்கான்னு டெஸ்ட் பண்றோம். அது அதுல நம்மளுக்கு ரிசல்ட் ஏசிமெட்ரிக் கிடைக்கலாம் ஆர் ஸ்கியூடுன்னு சொல்லி கிடைக்கலாம். சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டைப்ஸ் இருக்கு ஸ்கியூட பொறுத்த வரைக்கும். பாசிட்டிவ்லி ஸ்கியூட், நெகட்டிவ்லி ஸ்கியூட் அப்படின்னு சொல்லிட்டு. பாசிட்டிவ்லி ஸ்கியூட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு டேட்டாவோட வேல்யூ இருக்கு இல்லையா, அதுல மீனோட வேல்யூ தான் அதிகமா இருக்கும். அதாவது இப்ப நம்ம எக்ஸ்ன்ற வேல்யூ வச்சுட்டு நான் மீன், மீடியன், மோட் கால்குலேட் பண்ணிக்கிறேன்னு நினைச்சுக்கோங்களேன். மீன்ல எனக்கு 5 கிடைச்சிருக்கு, மோட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா 4.5 கிடைச்சிருக்கு, இதுல 4 கிடைச்சிருக்கு. அதே இது வந்து பாசிட்டிவ் ஸ்கியூ. ஏன்னா இது எதுவுமே சேமா இல்ல. அட் த சேம் டைம் இதுல ஹையஸ்ட் வேல்யூ எதுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா மீனுக்கு இருக்கு. அதனால இது என்னன்னு சொல்லுவோம் பாசிட்டிவ்லி ஸ்கியூ. இதுக்கு எப்பவுமே எப்படி இருக்கும், ஒரு ஒரு டயக்ராமா ரெப்ரசென்ட் பண்ணும்போது இது எப்படி இருக்கும்னா ரைட் டெயில் இதுக்கு பெருசா போகும் பாசிட்டிவ் ஸ்கியூவை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா. நெகட்டிவ்லி ஸ்கியூட் அப்படின்றது என்னன்னா சேம் எக்ஸோட வேல்யூ தான் ஈக்குவலா இருக்காது. பட் எப்படி இருக்கும்னா மத்த எல்லா வேல்யூஸை விட நம்மளோட மீன் வேல்யூ கம்மியா இருக்கும். அப்படி இருந்தா அதை நெகட்டிவ்லி ஸ்கியூடுன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கான அந்த ஸ்கியூனஸோட டயக்ராம் அப்படின்றது லெஃப்ட் சைடு போகும். இதுதான் என்னது ஸ்கியூனஸ். இது போக குர்டோசிஸ்னு ஒண்ணு இருக்கு. அதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஷேப் ஆஃப் த கர்வை படிப்பாங்க. அதாவது ஒரு கர்வ் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஷார்ப்பா இப்படி ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா இப்படி போய் வந்துச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா லெப்டோ குர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி சமயத்துல அதோட வேல்யூ வந்து 3 பிக்சடு. ஓகேங்களா. அந்த வேல்யூ வந்து 3க்கும் அதிகமா இருக்கும்போது இந்த மாதிரி ஊசியா நீளமா போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு ஒண்ணு பிளாட்டி குர்த்தி. அதுல எப்படின்னா இப்படி மட்டையா, சோ மலுமட்டமா இருக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்கும். அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிளாட்டி குர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க இதோட வேல்யூ பிலோ 3 இருக்கும். இன்னொன்னு மெசோ குர்த்திக்குன்னு இருக்கு. இது இட்ஸ் நாட் லைக் ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரி இல்ல, பட் ஆல்மோஸ்ட் அதுக்கு ஈக்குவலா அந்த மாதிரி வரும். சோ அந்த மாதிரி இருக்கத மெசோ குர்த்தின்னு சொல்லுவாங்க. இது ஈக்குவல் டு 3 இருக்கும். சோ இதோட வேல்யூஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். இதுதான் வந்து இந்த ஸ்கியூனஸ் பொறுத்த வரைக்கும், குர்டோசிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிறது. இப்ப இங்க டயக்ராம் கொடுத்துட்டாங்க. அதை வச்சு நீங்க இது என்ன டைப்ன்றத கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, டெய்ல் என்ன சைடு பெருசா போகுது, லெஃப்ட் சைடு. லெஃப்ட் சைடு பெருசா போனா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், நெகட்டிவ்லி ஸ்கியூடுன்னு சொல்லுவோம். அப்ப இதுக்கானது ஃபர்ஸ்ட் இது. ஓகேங்களா. மேட்ச் இது. அண்ட் தென் இத பாருங்க. சோ ஷார்ப்பா ரொம்ப பீக்ல போகுது. இந்த மாதிரி பீக்கா இருந்தா அதை நான் என்னன்னு சொன்னேன், லெப்டோ குர்த்தின்னு சொன்னேன். அப்ப லெப்டோ எங்க இருக்கு, இந்த இருக்கு. அப்ப மேட்ச் பண்ணியாச்சு. ஓகேங்களா. இத பாருங்க. இது லைக் ஒரு நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு மழுமட்டையா இருக்கு. அப்ப இது என்னன்னு சொல்லுவோம், பிளாட்டி குர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ரைட் சைட் டெயில். ரைட் சைட் டெயில்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், பாசிட்டிவ்லி ஸ்கியூன்னு சொல்லுவோம். அப்ப இதுக்கானது வந்து பாத்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ்லி ஸ்கியூ. அப்ப இதெல்லாம் மேட்ச் பண்ணோம் அப்படின்னும் போது ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் இந்த ஸ்கியூனஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட், which one of the following is the standard deviation of first 7 natural number? natural numbersனு
வெறுமனே நம்மளுக்கு குடுத்துருவாங்க. சோ ஃபர்ஸ்ட் 7 நேச்சுரல் நம்பர்ன்னு. இங்க 1 to 7ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் லாஸ்ட் இயர் இப்ப நடந்ததுலலாம் வந்து மென்ஷனே பண்ணல. ஃபர்ஸ்ட் 7 நேச்சுரல் நம்பரோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மட்டும் கால்குலேட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இது அதுக்கு முன்னாடி வருஷம் கேட்டிருந்தது. சோ 20 சம்திங் ஏதோ ஒரு இயர்ல கேட்டிருந்தது. சோ இதுல வந்து 1 to 7ன்னு அவனே மென்ஷன் பண்ணியிருக்கான். சோ உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான். இப்ப நம்மளுக்கு கொஸ்டின் எதுல இருந்து வரலாம்னா, ஒண்ணு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்கலாம். இல்ல மீன் டிவியேஷன் கேட்கலாம். இல்ல வேரியன்ஸ் கேட்கலாம். இதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வரலாம். ஃபார்முலா பேஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு குட்டி டைப். சோ இந்த ஃபார்முலாஸ ஈஸியா நம்ம எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்? ஃபர்ஸ்ட் வந்து மீன் டிவியேஷன் போடுவோம். ஃபர்ஸ்ட் மீன் டிவியேஷன். அடுத்து வந்துட்டு வேரியன்ஸ் போடுவோம். வேரியன்ஸ் அடுத்து வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். சோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ வச்சுக்குவோம். ஃபார்முலா என்னன்னா, இது எல்லாத்துக்குமே ஒரே ஃபார்முலா தான். சிக்மா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் டிவைடட் பை என். எதுக்கு? மீன் டீவியேஷன் கேட்டாங்கன்னா ஃபார்முலா இது. இதே இது வேரியன்ஸ் அப்படின்னும் போது சிக்மா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை என்னு வரும். இதே ஸ்டாண்டர்ட் டிவியேஷனா சேம் இதே ஃபார்முலா தான். சிக்மா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை என் ரூட் ஆஃப்னு போடுவோம். இந்த 3 ஃபார்முலாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபார்முலா. இது 3மே லைக் ஒரு தொடர்ச்சியா வரும். இந்த மாதிரி நம்ம ஒரு கோஆர்டினேட் பண்ணி படிச்சுக்கிட்டோம்னா ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? அப்ப இங்க நம்மளுக்கான ஃபார்முலா என்னன்னு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். சோ அப்ப இத தான் நம்ம எடுக்க போறோம். ஓகேங்களா? சோ இப்ப நம்ம பார்க்கலாம். லைக் இங்க வந்து ஃபர்ஸ்ட் 7 நம்பர்ஸ்னு குடுத்திருக்காங்க இல்லையா? 1 மினிட். எஸ். சோ ஃபர்ஸ்ட் 7 நம்பர்ஸ் அப்படின்னு குடுத்திருக்காங்க. சோ அப்ப நம்ம எக்ஸ் இங்க நம்ம போடுறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7. அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, மீன் டீவியேஷன், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இது 2க்குமே ஒரு முக்கியமான அம்சம் இருக்கு. மீன் டீவியேஷன பொறுத்தவரைக்கும் இந்த எக்ஸ் பாரோட வேல்யூ வந்து கேன் பி கம்ப்யூட் ஃப்ரம் மீன், மீடியன், மோட் எதுல இருந்துனாலும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். அந்த பர்ட்டிகுலர் டேட்டாக்கு ஆவரேஜ் வேல்யூ. பட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸ் பார் வேல்யூ ஷுட் பி கால்குலேட் ஒன்லி ஃப்ரம் மீன். மீன் மூலமா மட்டும்தான் அரித்தமெட்டிக் மீன், ஜியோமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன் இருக்குல்ல, அந்த மாதிரியான மீன் வேல்யூல மட்டும்தான் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். சரிங்களா? இப்ப எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். சோ எக்ஸ் பார் அப்ப இங்க எப்படி கண்டுபிடிக்கணும் நான் சொன்னேன்? மீன். சோ அரித்தமெட்டிக் மீனோட ஃபார்முலா என்னது? சிக்மா எக்ஸ் பை என். அப்பனா என்ன அர்த்தம்? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 7. சோ இதெல்லாம் ஆட் பண்ணி டிவைடட் பை 7 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வேல்யூ வந்து 4 வரும். இப்ப இந்த 4ன்ற வேல்யூவை ஒவ்வொரு எக்ஸ் வேல்யூவையோடையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? கம்பேர் பண்றோம். சோ அப்ப கம்பேர் பண்ணோம்னா 1 மைனஸ் 4 வந்து பாத்தீங்கன்னா 3, 2 மைனஸ் 2 வந்துட்டு 2, சாரி 4 வந்து 2 அண்ட் 1 இஸ் மைனஸ் சைன் போட்டுக்கோங்க. அண்ட் 0, 1, 2, 3 ஓகேங்களா? இங்க ஸ்கொயர்ட் அப்படின்றனால 9, 4, 1, 0, 1, 4, 9. சோ இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா 28 வருது. ஓகேங்களா? ஃபார்முலா படி பாத்தீங்க அப்படின்னா ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பாரோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ 28. சரிங்களா? சோ என்னன்றது என்னன்னா நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் கிவன் 7. அப்ப ரூட் 4 அப்படின்னு எடுத்தோம்னா ஆன்சர் என்னது நம்மளுக்கு? 2. அப்ப இதுக்கான ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா C2. ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி இதே உங்களுக்கு சிச்சுவேஷன்ல மீன் டீவியேஷன் கொடுத்திருந்தாங்கன்னா, மீன் டீவியேஷன்லயும் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்லயும் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, சைன்ஸ் ஆர் இக்னோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ சைன்ஸை என்ன பண்ணிடுவாங்கன்னா இக்னோர் பண்ணிடுவாங்க. சோ அதுல பிளஸ் வந்தாலும் மைனஸ் வந்தாலும் அதை வந்து எதுவுமே மாத்த மாட்டாங்க. அதை வந்து அப்படியே தான் பிளஸ்ஸா தான் அதை கன்சிடர் பண்ணுவாங்க. பாசிட்டிவ் வேல்யூவா தான் அதை கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ சப்போஸ் இதுல மீன் டீவியேஷன் கொடுத்திருந்தாங்கன்னா, சோ நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. அப்ப -3, -2, -1 இதெல்லாம் ஆட் பண்ணுவோம், இதெல்லாம் பண்ணோம்னா 0ல வந்துரும் அப்படின்னு நினைக்க கூடாது. சோ இதே கொஸ்டினுக்கு மீன் டீவியேஷன் கேட்டிருந்தாலும் நம்ம இங்க சயின்ஸ் எல்லாம் எடுத்திருக்கவே கூடாது, கன்சிடர் பண்ணவே கூடாது. எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூவா தான் நினைக்கணும். ஓகேங்களா? Next, arrange the steps of sampling design in a form of the question that are asked to be answered in a securing sample. So, இதுல வந்து appropriate sample method, what are the parameters of interest, what the sample size needed, and what is the target population or what is the sample frame. இது எல்லாமே இருக்கு. ஸோ இதோட ஆர்டர் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட டார்கெட் பாப்புலேஷன் யாரு அப்படின்றத பார்க்கணும். சரிங்களா? இந்த டார்கெட் பாப்புலேஷன்ல நம்ம யாரை பார்ப்போம்னா, டு ஹூம் யூ வாண்ட் டு ஸ்டடி. ஸோ யாரை நீங்க டிஃபைன் பண்ணி படிக்க போறீங்க அப்படின்றத இங்க நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அடுத்து வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பாராமீட்டர்ஸ். ஸோ என்ன மாதிரியான பாராமீட்டர் ஆர் மெஷரை நீங்க எஸ்டிமேட் பண்ண போறீங்க. ஸோ பாராமீட்டர்ஸ் என்னென்ன அப்படின்றத வந்து நம்ம இங்க டிசைட் பண்ணுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா சாம்பிளிங் ஃப்ரேம். சாம்பிளிங் ஃப்ரேம் அப்படின்றது என்னன்னா இந்த பாப்புலேஷன்ல இருக்க எல்லார பத்தின என்டையர் டீடைல். சரிங்களா? சோ அதுல எப்படி நம்ம அவங்கள அக்சஸ் பண்ண போறோம்? லைக் அந்த லிஸ்ட் மூலமா, டேட்டா பேஸ் மூலமா, எது மூலமா நம்ம அவங்கள லிஸ்ட் பண்ண போறோம் அப்படின்றது இங்க கேட்டகரி. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்ரோப்ரியேட் மெத்தட் ஆஃப் சாம்பிளிங்.
ஸோ சாம்பிளிங் டெக்னிக் என்ன, மெத்தட் என்ன அப்படின்றத நம்ம சூஸ் பண்றோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன சாம்பிள் சைஸ் அப்படின்றத இங்க நம்ம வந்து டிசைட் பண்றோம். இதுதான் இந்த ஸ்டெப். ஓகேங்களா? ஒரு கொஸ்டின் இதுக்கு சாம்பிளிங் டிசைன் அப்படின்னா இந்த ஃபார்மட்ல தான் இது இருக்கும். ஃபர்ஸ்ட் சாம்பிள் டார்கெட் பாப்புலேஷன், அடுத்து பாராமீட்டர் என்ன அப்படின்றத டிசைட் பண்றோம். சோ அடுத்து மட்டும் சாம்பிளிங் ஃப்ரேம், அடுத்து சாம்பிளிங் டெக்னிக், சாம்பிளிங் சைஸ், இதுதான். சோ அப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க டார்கெட் பாப்புலேஷன் எங்க இருக்கு, இந்த இருக்கு. அப்ப சி தான் வந்து ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாராமீட்டர். சோ பாராமீட்டர் அப்படின்னும் போது பி வரும். எஸ். சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சாம்பிளிங் ஃப்ரேம். சோ இந்த இதுல 3 வந்துருது. அண்ட் சாம்பிளிங் டெக்னிக், சாம்பிளிங் மெத்தட் 4, டெக்னிக் ஆர் மெத்தட்னு சொல்லலாம். அண்ட் ஃபிஃப்த் வந்து பாத்தீங்கன்னா சாம்பிள் சைஸ். அப்ப இதெல்லாம் மேட்ச் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் என்னது நம்மளுக்கு? சோ இங்க மாத்தி இருக்கு. சோ ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சி. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? சாரி, ஃபர்ஸ்ட் டி தானே போட்டிருக்கேன். எஸ், கரெக்ட் தான். சோ ஃபர்ஸ்ட் டி. சோ அதனால ஆப்ஷன் டி தான் வரும். ஃபர்ஸ்ட் டி, செகண்ட் வந்துட்டு பி, அடுத்து வந்துட்டு இ, அடுத்து வந்து ஏ, அண்ட் லாஸ்ட் தான் சி. கரெக்ட் தான். இந்த ஆன்சர் தான். ஓகேங்களா? சாரி. Next one, an exploratory study is finished when the researcher has achieved the following. So exploratory study பத்தி கொடுத்திருக்காங்க. So exploratory study அப்படின்றது என்னன்னா எக்ஸ்ப்ளோர். இப்பதான் நம்ம அதை வெளிக்கொணர்றோம் அப்படின்னும் போது இட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ரிசர்ச் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க இன்னுமே நிறைய விஷயங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த ரிசர்ச்சர் வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கிறாரு. அதான் எக்ஸ்ப்ளோரேட்டரி ஸ்டடின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னுமே நிறைய விஷயங்களை அவங்க இன்னும் டிஃபைன் பண்ணணும், உள்ள ஆராய்ச்சி படிக்கணும், நிறைய கொஸ்டின்ஸ் அவங்களுக்குள்ளே கேட்கணும், நிறைய கெஸ் பண்ணணும், நிறைய டேட்டா பேஸ் பார்க்கணும், நிறைய விஷயங்களை அவர் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நிறைய நியூ ஐடியா. இன்னும் ஆக்சுவலா ப்ராப்ளம் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த பெட்டரா அவர் இன்னமும் ஐடென்டிஃபை பண்ணணும் இந்த ஸ்டேஜ்ல, இந்த எக்ஸ்ப்ளோரேட்டரி ஸ்டடியில அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபர்தரா என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத அவர் டிசைட் பண்ணும். இதுதான் ஆக்சுவலா எக்ஸ்ப்ளோரேட்டரி ஸ்டடியில நடக்குது. ஃபர்ஸ்ட் என்னன்னா எஸ்டாப்ளிஷ் த மேஜர் டைமென்ஷன் ஆஃப் ரிசர்ச் டாஸ்க். அப்ப என்ன மாதிரியான மெயின் பார்ட்ஸ் எல்லாம் இருக்கு, இதுதான் உங்களோட ரிசர்ச்னா அதுல என்ன ப்ராப்ளம், ஆக்சுவல் ப்ராப்ளம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கும் இல்லையா? அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாஸ்க் இல்லையா? அப்ப இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த எக்ஸ்ப்ளோரேட்டரி ஸ்டடி. ஏன்னா எக்ஸ்ப்ளோரேட்டரி ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் அதுதான் இனிஷியல் ஸ்டேஜ். இதுலதான் ஐடென்டிஃபை பண்ண போறாங்க. இனிமேல் தான் என்ன ப்ராப்ளம் அப்படின்றத ஒண்ணு உள்ள போய் போய் அனாலிசிஸ் பண்ண போறாங்க நிறைய. ஓகேங்களா? அடுத்து defined set of subsidiary investigate a questions that can be used as a guides to detailed research design. நான் சொன்னேன் இல்லையா, நிறைய கொஸ்டின்ஸ் அவங்களுக்குள்ள கேட்டுக்கணும், நிறைய கெஸ் பண்ணணும். அப்ப இந்த மாதிரியான ஒரு டீடைல்டு ரிசர்ச்க்கு இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப இதுவும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் அப்படின்றாங்க. அடுத்து டெவலப் செவரல் ஹைபோதசிஸ் அபவுட் பாசிபிள் காசஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் டயலமா. சோ இந்த மாதிரி ஒரு கெஸ் பண்றாங்க, லைக் இந்த மாதிரி பாசிபிள் ரீசன்ஸ் என்ன மாதிரி எல்லாம் இருக்கும் இப்ப அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்க ஐடென்டிஃபை பண்றாங்க. இதுதான் என்னோட ப்ராப்ளம்னா இதுக்கு இதுதான் ரீசனா இருக்கலாம். இப்ப ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் குறையிறது தான் என்னோட ப்ராப்ளம் நான் எடுத்துக்கிட்டேன்னா இதுக்கு இந்த மாதிரியான காரணங்கள்லாம் இருக்கா அப்படின்றதையும் இங்க நான் என்ன பண்ணலாம், டிசைட் பண்ணலாம். அப்ப இதுவுமே ஒரு ரிசர்ச்ல முக்கியமான ஒரு இது. Next one, learn that certain other hypotheses of such remote possibilities that they can be safely ignored as any subsequent step. So ஏதாவது ஒரு ஒரு ஒர்த் இல்லாதது இருந்தது அப்படின்னா அதை என்ன பண்ணிக்குவாங்க, எலிமினேட் பண்ணிக்குவாங்க. சரிங்களா? இப்ப தேவையில்லாததுலாம் இருக்கு அப்படின்னா அதை இக்னோர் பண்ணிக்குவாங்க. இப்ப நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் குறைக்கிறதுக்கு ஒரு 5 ரீசன் போட்டிருக்கேன்னா அந்த 5 ரீசன்ல 2 ரீசன் தேவையில்லை அப்படின்னா அந்த ஒர்த் இல்லாததை இங்க என்ன பண்ணிக்குவாங்க, இக்னோர் பண்ணிக்குவாங்க. சோ அப்ப இதுவும் ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான ஒரு ரிசர்ச்ல பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், கன்க்ளூடட் அடிஷனல் ரிசர்ச் இஸ் நீடட் அண்ட் இட் இஸ் ஃபீஸபிள். சோ டிசைட் பண்றாரு மோர் ரிசர்ச் நீடடா அண்ட் அது வந்து பாசிபிளா அப்படின்ற ஒரு விஷயத்த என்ன பண்றாங்க, டிசைட் பண்றாங்க. இதுதான் லாஸ்ட் ஸ்டெப்பா அவர் பண்ணுவார். சரிங்களா? அப்ப இது எல்லாமே எக்ஸ்ப்ளோரேட்டரி ஸ்டடில ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ எக்ஸ்ப்ளோர் அப்படின்னா ஒரு குழந்தை மாதிரி. சோ இனிமேல் தான் நம்ம என்ன பண்ண போறோம், எல்லா விஷயமே அங்க பண்ண போறோம். அதனால இது எல்லாமே ஒரு ரிசர்ச்சருக்கு எக்ஸ்ப்ளோரேட்டரி ஸ்டடில தேவைப்படுற விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ ஆன்சர் சி. நெக்ஸ்ட், which of the following is probability sampling? So last questionல வந்து non probability sampling பத்தி கேட்டிருந்தது போட்டோம். இங்க probability sampling கேட்டிருக்காங்க. So sampling அப்படின்றதுல வந்து 2 டைப், probability and non probability இருக்கு. So probability பொறுத்த வரைக்கும் equal importance for population, அதுதான். So இதுல வந்து simple random sampling இருக்கு, cluster இருக்கு, strata இருக்கு. So அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளஸ்டர், ஸ்ட்ராட்டா,
ஸோ இந்த மாதிரியான சாம்பிளிங் எல்லாமே இருக்கும் சரிங்களா. ஸோ கிளஸ்டர் இருக்கு, ஸ்ட்ராட்டா இருக்கு, சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் இருக்கு, சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங் இருக்கும். எஸ். ஸோ இது நாலுமே நம்மளோட ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். ஸோ இப்போ பாருங்க, சிம்பிள் ரேண்டம் இங்க இருக்கு, ஓகே. கிளஸ்டர் சாம்பிளிங் இங்க இருக்கு, ஓகே வந்துருச்சு. கோட்டா சாம்பிளிங் அப்படின்றது நான் ப்ராபபிலிட்டி, ஸோ இது கிடையாது. ஸ்ட்ராட்டிஃபைடு அப்படின்றது இதுல இருக்கு, ஓகே. ஸ்னோபால் அப்படின்றது ஒரு நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். அப்ப ஆன்சர் என்னது? A, B and D only. ஸோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. இதெல்லாம் ரொம்ப டைரக்ட் கொஸ்டின் அண்ட் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் இல்லையா. Which one of the following research design is the most precise one? ஸோ ரொம்ப வந்து ப்ரிசைஸ் ஒன் எது அப்படின்றத வந்து கேட்டிருக்காங்க. எக்ஸ்பெரிமெண்டலா, எக்ஸ்ப்ளோரேட்டரியா, டயக்னோஸ்டிக்கா, டிஸ்கிரிப்டிவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப முக்கியமா இதுல நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, இந்த ரிசர்ச்ல எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடி தான் வந்து ரொம்ப ப்ரிசைஸா இருக்கும். ஏன்னா கவனம், துல்லியம் அப்படின்றது தான் ப்ரிசைஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. ரொம்ப வந்து நுணுக்கமா, துல்லியமா. அப்ப எக்ஸ்ப்ளோரேட்டிவ், டயக்னோஸ்டிக், டிஸ்கிரிப்டிவ் இது மூணுலயும் எக்ஸ்பெரிமெண்டல் அளவுக்கு துல்லியமான ஒரு விஷயத்த நம்ம வந்து ரிசர்ச்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. எக்ஸ்பெரிமெண்டல் அப்படின்றது புதுசா ஒரு விஷயத்த நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதுல இருந்து வெளியே கொண்டு வரேன் இல்லையா. சோ அப்ப நிறைய அந்த மாதிரி ரிசர்ச்சர் வந்து அவரே மேனிபுலேட் பண்ணுவா. லைக் இப்போ ஒரு சயின்ஸ் ரிசர்ச் நான் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன்னா இப்ப இந்த ரெண்டு ஒரு பொருளையும் கலந்தா இந்த மாதிரி வரும். இப்ப இந்த ரீசெண்டா ஒன்னு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு இல்லையா, அந்த யூடியூப் சாரி அந்த ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் எல்லாம் வருதுல, இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர்ல வந்துட்டு டர்மரிக் பவுடர் போடவும், மஞ்சள் பொடி போடவும் அது வந்து அழகா ஒரு மாதிரி வருது அப்படின்றது. அப்ப இந்த மாதிரி அதுலயே சில பேர் என்ன பண்றாங்க, நீலம் விட்டுட்டு அதுல பண்றாங்க. சில பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா கலர் பவுடர், இந்த கோலம் போடுவோம் அந்த மாதிரி அப்ப இதெல்லாம் மிக்ஸ் பண்ணா இப்படி வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம் இல்லையா. அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா, ஒரு துல்லியமான ஒரு ஃபேக்டர் வந்து கிடைக்கும் சரிங்களா. அப்ப இங்க கொடுத்திருக்கிற ரிசர்ச் டிசைன்ல ரொம்ப துல்லியமான ஒண்ணு அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டல் தான். ஏன்னா நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதுக்கான ரிசல்ட்டை வச்சுதான் அதை கன்க்ளூடே பண்றோம் ஓகேங்களா. சோ அதனால ரிமைனிங் இருக்க எக்ஸ்ப்ளோரேட்டரி அப்படின்னும் போது இதுல வந்து இப்பதான் எக்ஸ்ப்ளோரேட்டரி பத்தி பார்த்தோம். சோ இது வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இதுல வந்து நம்ம அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து இந்த நாலேஜே அதை பத்தி இருக்காது. இனிமேல் தான் நம்ம கத்துக்கவே போறோம் அப்படின்னும் போது அது ப்ரிசைஸா துல்லியமான ஒரு விஷயமா இருக்காது. டயக்னோஸ்டிக்ஸ் அப்படின்னும் போது ரீசன்ஸ் பிகைண்ட் த ப்ராப்ளம் மட்டும் கண்டுபிடிப்போம். இதுக்கு இதுதான் ரீசனா அப்படின்ற மாதிரியான விஷயங்களை இங்க நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அப்ப அதுலயுமே துல்லியமான விஷயம் இருக்காது. டிஸ்கிரிப்டிவ் அப்படின்றது என்ன அப்படின்னா சாரி. சோ டிஸ்கிரிப்டிவ் அப்படின்றது டிஸ்கிரைப்ஸ் திங்ஸ் லைக் ஒரு லைக் ஹூ, வாட், வேர் அண்ட் வென் இந்த மாதிரியான டீடைல கொடுக்குமே தவிர ஒரு ப்ரிசைஸான ஒரு விஷயத்த கொடுக்காது. அப்ப துல்லியமா ஒரு விஷயத்த கொடுக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன் தான். So next one, which of the following are true for skewness? So again skewness பத்தின question தான் கேட்டிருக்காங்க. So it is a measure of symmetric of a frequency distribution. இது கரெக்ட். என்ன நம்ம கண்டுபிடிச்சோம் வந்து நம்ம டேட்டா நம்ம எக்ஸோட வேல்யூஸ் மூலமா கண்டுபிடிச்ச மீன், மீடியன், மோட் இது மூணு ஈக்குவலா இருக்கா, சிமெட்ரிக் டேட்டாவா ஆர் நான் சிமெட்ரிக் டேட்டாவான்னு கண்டுபிடிக்கிறது தான் ஸ்கியூனஸ் அப்படின்றத நம்ம பார்ப்போம் இல்லையா. சோ அப்ப இது கரெக்ட். அடுத்து ஃபார் த ரைட் ஸ்கியூ டிஸ்ட்ரிபியூஷன் த மீன் இஸ் த ரைட் ஆஃப் த மீடியன். அப்படின்னா என்னது, மீனோட வேல்யூ ரைட் சைட்ல இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க சரிங்களா. அப்ப இதுவும் கரெக்ட் சரிங்களா. ஏன் என்ன, இங்கதான மீன் வேல்யூ அதிகமா இருக்கு. அதாவது எப்படி இருக்குன்னா மீன், மீடியன், மோடு இதுல எல்லாத்துலயுமே இவங்க தான் அதிகமா இருக்கும். அப்ப மீனுக்கு ரைட்ல என்ன இருக்கு, மீடியன் இருக்கு. அததான் இங்க கொடுத்துருக்கான் சரிங்களா. இந்த ப்ராசஸ்ல தான் வரும் மீன், மீடியன், மோடு சரிங்களா. அப்ப மீனுக்கு ரைட்ல தானே மீடியன் இருக்கு, அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. அப்ப இதுவும் கரெக்ட். அதே மாதிரி ரைட் ஸ்கியூட்ல வந்து பாத்தீங்கன்னா மீன் இஸ் த ரைட் சைடு ஆஃப் மோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ மோடுக்கும் என்னது ரைட் சைட்ல தான் இருக்கு இல்லையா. ரைட் சைடு டிஸ்ட்ரிபியூஷன் மீன் இஸ் டு பி ரைட் ஆஃப் மோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா. மோடுக்கு எப்படி இருக்கு, ரைட்ல இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அப்ப இதுவும் கரெக்ட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஸ்கியூ டிஸ்ட்ரிபியூஷன் த மீன் இஸ் த லெஃப்ட் ஆஃப் மீடியன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மீன் வந்து இதுக்கு லெஃப்ட் இருக்குன்றாங்க. இது ரெண்டுமே ரைட் இருக்கு இல்லையா. இப்ப மோடும் சரி மீடியனும் சரி ரெண்டுமே எப்படி இருக்கு, ரைட்ல தானே இருக்கு. மீடியனும் ரைட்ல இருக்கு, மோடும் வந்து ரைட்ல தான் இருக்கு. அப்ப ரெண்டு இங்க கரெக்ட்னு போட்டீங்க. மறுபடியும் என்ன சொல்லிருக்காங்கன்னா ரைட் சைட்ல லெஃப்ட்ல இருக்கும்னு சொல்லியிருக்கான். அப்ப இது என்னது தப்பு. ஏன்னா லெஃப்ட்ல இல்ல, மீனுக்கு ரைட்ல தான் மீடியன் இருக்கு. மீன் இஸ் டு பி ரைட் ஆஃப் மோட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப மீன் இஸ் டு பி ரைட் ஆஃப் மோட் அப்படின்னும் போது மீன் மோடு வந்து ரைட்ல இருக்கு, மீடியன் வந்து மோடு ரைட்ல இருக்கு, சாரி மீனுக்கு ரைட்ல இருக்கு அப்படின்ற மீனிங் ஓகேங்களா. சோ அப்ப இது ரெண்டுமே வந்து கரெக்ட். ஏபிசி இது மூணு கரெக்ட். டிஎன்இ வந்து இதுல தப்பு சரிங்களா. அப்ப ஏபி சி ஒன்லி சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஃபார் சை ஸ்கொயர் கண்டின்ஜென்சி. ஸோ கண்டின்ஜென்சி டேபிள் டெஸ்ட்னா ரொம்ப ஈஸி. ஆர் அண்ட் சி, அதாவது அதுக்கு ஃபார்முலா என்னன்னா
ரோ -1 இன்ட்டு காலம் -1. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. சரிங்களா? எத்தனை ரோ கொடுத்துருக்காங்களோ அந்த ரோ -1 இன்ட்டு நம்மளோட காலம் -1. அதை தான் கண்டின்ஜென்சி டேபிள், சிடி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப ஃபார்முலா பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். சரிங்களா? So standard deviation of sampling distribution is called. So normal standard deviation அப்படின்றது என்னது? நம்மளோட ஒவ்வொரு x வேல்யூவும் how far each x value is differ from its mean. அதுதானே நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம். ஒவ்வொரு x வேல்யூவையும் நான் என்ன பண்ணேன்? 4ன்ற வேல்யூவோட கம்பேர் பண்ணேன் இல்லையா? அதை தான் இங்க சொல்றாங்க. அப்போ ஒவ்வொரு x வேல்யூவும் how far differ from mean value, its mean value அப்படின்றத படிக்கிறதா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். அப்ப இந்த சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது என்னன்னா, சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சுக்கோ. இப்ப நான் 100 பேரை நான் வந்து எடுத்துக்கிறேன் சாம்பிள் அப்படின்னா 100 பேரோடையுமே ஒரே ஸ்டடிக்குள்ள போடாம நான் என்ன பண்றேன்னா இந்த 100 பேரை குரூப் பண்ணிக்கிறேன். குட்டி குட்டி சாம்பிளா பிடிச்சுக்கிறேன். ஒரு 10 10 10 10 10 10 10 10 10ன்ட்டு ஒரு 10 குரூப்பா பிரிச்சு இவனுக்கு தனியா ஒரு சாம்பிள், இவனுக்கு தனியா ஒரு மீன், இவனுக்கு தனியா ஒரு சாம்பிள் மீன், இவனுக்கு தனியா மீன் 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 இப்படி தனித்தனியா கால்குலேட் பண்ணி இது எல்லாத்தையும் ஒண்ணுக்கு ஒண்ணு கம்பேர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அது சாம்பிள் டிஸ்ட்ரிபியூஷன். அப்ப நம்மளோட அந்த பாப்புலேஷனை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரூப் பண்ணி பண்ணிக்கிறேன். சரிங்களா? அப்ப இந்த மாதிரி அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறேன். என்னோட சாம்பிளை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறேன். அதுதான் மீனிங். என்டையரா 100 பேர் அப்படியே படிக்காம இவனுக்கு தனியா மீன் எடுத்துக்கிறேன், இவனுக்கு தனியா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் மீன், இவனுக்கு தனியா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் மீன். அப்ப தனித்தனியா எடுத்து அதை நான் கம்பேர் பண்றதுதான் சாம்பிள் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. அப்ப இது ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா சேம் மீனிங்கா தான் இருக்கு இல்லையா? சோ இதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் எரர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா ஸ்டாண்டர்ட் எரர் அப்படின்றதுல ஒவ்வொரு வேல்யூ எப்படி டிஃபர் ஆயிருக்கு அதோட ஆக்சுவல் வேல்யூல இருந்து அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்றதுதான் ஸ்டாண்டர்ட் எரர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப ஸ்டாண்டர்ட் எரர் அப்படின்றது லைக் ஒரு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ஸ் இருக்கு இல்லையா? அந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷனும் அதே மாதிரி சாம்பிள் டிஸ்ட்ரிபியூஷனும் எப்படி ஸ்ப்ரெட் கால்குலேட் பண்றாங்களோ அதே மாதிரி தான் கால்குலேட் பண்ணுவாங்க. இப்ப இந்த சாம்பிளிங் எரர் அப்படின்றது சாம்பிள்ல நம்ம பாப்புலேஷன்லயே ஏதாவது எரர் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது. ப்ராபபிள் எரர் அப்படின்னும் போது ஹவு ஃபார் நம்ம கால்குலேட் பண்ண வேல்யூ எந்த அளவுக்கு பாப்புலேஷனோட வேல்யூவோட ஒத்து போகுது அப்படின்றத பாக்குறது. மெஷரபிள் எரர் அப்படின்னு ஒரு டேர்மே நம்மளோட ஸ்டாட்டிஸ்டிக்ல கிடையாது. அந்த ஸ்டாண்டர்ட் எரர் அப்படின்றது தான் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் சாம்பிள் டிஸ்ட்ரிபியூஷன். அப்ப இந்த சாம்பிள் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு இல்லையா? இந்த ஒவ்வொரு தனியா இருக்கிற ஒவ்வொரு சாம்பிள் டிஸ்ட்ரிபியூஷனோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை தான் ஸ்டாண்டர்ட் எரர்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? இப்ப இது எல்லாத்துக்குமே தனித்தனியா நான் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இது பண்ணுவேன் இல்லையா? அந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இந்த சாம்பிள் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை என்ன நேம்ல சொல்லுவாங்கன்னா ஸ்டாண்டர்ட் எரர் அப்படின்ட்டு ஒரு நேம்ல சொல்லுவாங்க. சரிங்களா? And next question, which one of the following is non-probability method of selecting sample from a population? Simple random sampling அப்படின்றது random sampling. மல்டி ஸ்டேஜ் அப்படின்றதும் ரேண்டம் சாம்பிளிங் தான். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய இப்ப தமிழ்நாடு லெவல், இந்தியா லெவல்ல எனக்கான சாம்பிள் வேணும் அப்படின்னும் போது நான் என்ன பண்ணிக்குவேன்னா இந்த மாதிரி கிளஸ்டர் ஆட் பண்ணிக்குவேன், சிஸ்டமேட்டிக் ஆட் பண்ணிக்குவேன், ஸ்ட்ராட்டா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நான் ஆட் பண்ணி பண்ணுவேன். அதை தான் வந்து மல்டி ஸ்டேஜ் சாம்பிளிங் சொல்லுவாங்க. சரிங்களா? கிளஸ்டர் சாம்பிளிங் அப்படின்றதும் ரேண்டம் சாம்பிளிங் ஆர் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் சொல்லலாம். ஸ்னோபால் சாம்பிளிங் அப்படின்றது என்னது? நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். அதாவது ரொம்பவுமே ரிஸ்கா, ரொம்பவுமே எப்படி சொல்றது, அது காலே கிடைக்காத மாதிரியான ஒரு ரிசர்ச் இருக்கு இல்லையா? அந்த மாதிரியான ரிசர்ச் எல்லாமே ஸ்னோபால் மூலமா தான் கண்டுபிடிக்க முடியும். ஏட்ட இருந்து பிஏ பத்தி தெரிஞ்சுக்கிறது, பிட்ட இருந்து இன்னொரு நபரை பத்தி தெரிஞ்சுக்கிறது, இப்படி ஒரு ஒரு நம்மளுக்கான சாம்பிள் சைஸும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. நம்மளோட பாப்புலேஷனும் எவ்வளவு அப்படின்றத நம்மளால இங்க சொல்லவே முடியாது. சோ அதுதான் இதுல இருக்க ஒரு பெரிய நெகட்டிவான ஒரு விஷயம் சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்னோபால் சாம்பிளிங். ஓகேங்களா? ஸோ யா தட்ஸ் ஆல். ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருக்கிற ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்ததுல மோஸ்டா ஸ்கியூனஸ் பார்த்திருக்கோம் இல்லைங்களா? அதே மாதிரி லைக் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இதெல்லாம் பத்தி பார்த்திருக்கோம். ஸோ ப்ராபபிள் எரர், ஸ்டாண்டர்ட் எரர் என்னன்னு தெரிஞ்சிருப்பீங்க இல்லையா? சாம்பிள் டிஸ்ட்ரிபியூஷனால என்ன அப்படின்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ யா ஆல் தி வெரி பெஸ்ட். ஸோ நாளைக்கு எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. ஸோ எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ என்ன தெரியுதோ அதை நல்லா ரீட் பண்ணுங்க. ஸோ எப்பவுமே வந்து ஆப்ஷன்ஸை நல்லா ரிலேட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. எடுத்தோடனே ஆன்சர் பண்ணாதீங்க. பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். அந்த ஒவ்வொரு ஆப்ஷன்ஸையும் அதோட கனெக்ட் பண்ணுங்க. கொஸ்டினுக்கு நேரா அதுக்கான மீனிங் எழுதிக்கங்க.
சரியா? இந்த கொஸ்டின் பொறுத்து நம்ம ரஃப் பேப்பர் இருக்கும் இல்லையா? அதுல மீனிங் எழுதிட்டு, அந்த மீனிங்க ஒவ்வொரு ஆப்ஷன்ஸோடையும் கம்பேர் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நல்லா பண்ணுங்க. ஆல் த வெரி பெஸ்ட். ஸோ நல்லா சூப்பரா பண்ணிட்டு வாங்க. ஸோ நாளைக்கு நம்ம வந்து கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்தது அப்படின்றத ரிவ்யூ பார்க்கலாம்.